வணக்கம். இது ஜென் டாக்ஸ். 2026 சட்டப்பேரவை தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னா 234 தொகுதிகள்ல 117 தொகுதிகள் பாதி, 118 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்றால்தான் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்வதில் உண்மை இருக்குன்னு அர்த்தம். 118 தொகுதிகள்ல 120 தொகுதிகள்ல உண்மையிலேயே அவர்கள் போட்டியிடுவார்களா அப்படிங்கிறதே இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அந்த அளவுக்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத காரணத்தினால கூடுதல் இடங்களில் போட்டியிடுவதற்கான நெருக்கடியை அவரிடத்துல கொடுக்க கூடும், அல்லது கூட்டணி ஆட்சி என்பதை கோட்பாடாக அவரிடம் வலியுறுத்துவதன் மூலமாக அதன் தொடர்ச்சியாக கூடுதல் இடங்களையும் கொடுங்கன்னு தான் போகிறாங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த திசையில ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆனா மக்களிடம் சொல்லும் போது கூட்டணி ஆட்சி என்று அவர்கள் சொல்வதற்கு மாறாக தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மக்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. பகிரங்கமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லுதே, அதற்கு எதிர்த்து எந்த கருத்தும் சொல்லல. ஆனா தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. கூடவே அதிமுக அழிந்து போகும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பகல் கனவு காண்கிறார் அப்படின்னு தேவையே இல்லாம திமுகவினுடைய தலைவரை, முதலமைச்சரை ஒரு குற்றச்சாட்டாக சொல்றாரு அவர் மேல. அதிமுக அழிந்து போகும் அப்படின்னு அவர் கனவு கண்டாரா? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் களத்துல போட்டி, வேற யாரும் களத்திலேயே இல்லைன்னு எனர்ஜி குறைந்து போய் ஒதுங்கி இருக்கும் போது, எடப்பாடி பழனிசாமி ஆக்டிவாக இல்லாம உட்கார்ந்து இருக்கும் போது யார் சொன்னது? சோர்ந்து கிடந்த உங்களை திரும்பவும் களத்துக்குள்ள தூக்கிட்டு வந்தது யாரு? எனர்ஜி கொடுத்தது யாரு? திமுக தலைவர்கள் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. களத்துல எங்களோட போட்டியிடுவது அதிமுக தான், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது உங்களை அழிந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவா அவங்க சொல்றாங்க? அப்படி அநியாயமா யாரையாவது நம்பி கூட்டணிக்கு போய் உங்களுடைய எதிர்காலத்தை இழந்து விடாதீர்கள், உங்க கட்சியை படிப்படியாக அவர்களிடம் பறிகொடுத்து விடாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வுல அவங்க உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிற மாதிரி, அலாம் பெல் அடிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்க கூடும். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிற மாதிரி சொல்லியிருக்க கூடும். ஆனா நீங்க அதிமுகவை அழிக்க நினைக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அவரு முதலமைச்சர் 2021 பதவியேற்றதுல இருந்து இப்போ வரைக்கும் பேசுற பேச்சுக்கள்ல நீங்க நெகட்டிவாக, எடப்பாடி பழனிசாமி நெகட்டிவாக எத்தனை கூட்டங்கள்ல பேசுறாரு, எத்தனை செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு. அதை போல இந்த 4 ஆண்டுகள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எங்கேயாவது பேசி இருக்கிறாரா? அவருடைய வேலையை பார்த்துட்டு, அவருடைய திட்டங்களை செயல்படுத்திட்டு, எதிர்த்தரப்புல இருந்து அவருடைய பாதையில் குறுக்க ஏதாவது முட்டுக்கட்டை போட்டா அந்த முட்டுக்கட்டைய கூட சட்ட வழியில எப்படி அகற்ற முடியுமோ அகற்றி விட்டு அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்க அவர் வச்சிருக்கிறார். அவருடைய செயல்படும் முறையே ஒரு தனி ஸ்டைல்ல இருக்குது. இதற்கு முன்னால ஆட்சியில் இருந்தவர்கள் இது போன்று நடந்து கொண்டது இல்லை. அவங்க தேவை இருக்கோ தேவை இல்லையோ எதிர்கட்சிகளை 4 அடி அடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. தன்னுடைய வேலையை பார்த்துட்டு பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசிட்டு நகர்ந்து போற வேலையை செய்யறது இல்லை. தேர்தல் நேரத்துல நெகட்டிவாக பேச வேண்டிய சூழல் எல்லா கட்சிகளுக்கும் கூட வரலாம். ஆனா அதற்கு முன்பே நாள்தோறும் ஏராளமான வழிகள்ல அந்த உரையாடலினுடைய தன்மையையே ரொம்ப மலினமாக்கி தமிழ்நாட்டு அரசியலை வேறு திசைக்கு அழைச்சிட்டு போற வேலையை யார் செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது அப்படி ஒரு நிலை களத்தையே அந்த மாதிரி மாத்தினா அதனுடைய விளைவாக திமுகவிலிருந்தும் இது போன்ற குரல்கள் வரலாம். அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு இருக்காருன்னு சொன்னீங்களே, திமுக நல்லா பேசுதுன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் நல்ல பேச்சு தானா அப்படின்னு கேட்க தொடங்குவீங்க. அதற்கு அப்படியே நடந்ததுனாலும் அதுக்கு காரணம் ஏற்கனவே தன்னுடைய பிலோ த பெல்ட் பேச்சுக்களை பேசுகிற பெரிய மனிதர்கள் தான் காரணம். அப்படி பெரிய மனிதர்கள் யார் இருக்காங்கிறத அன்றாடம் அவங்க பேசுற பேச்சு, விடுகின்ற அறிக்கைகள், இதுல இருந்து நாம புரிந்து கொள்ள முடியும். சரி, அதெல்லாம் பெரிய விஷயம்.
பெரிய மனிதர்களுடைய விஷயம், அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டு அடுத்ததுக்கு நகர்ந்துடலாம். திமுக அரசு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை அப்படின்னும் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார். மக்களுக்கு நன்மை தரக்கூடிய எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ 4 ஆண்டுகள்ல திமுக நிறைவேற்றிய திட்டங்கள், அதனால பயனடைந்த மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்த திட்டங்கள் எல்லாம் வரிசையாக அவ்வளவுக்கு ஜெனரலா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய திட்டங்கள் இருக்குது. செக்மெண்டா ஒவ்வொரு பகுதி மக்கள் திரள்ல ஒவ்வொரு பகுதிக்கும் பலன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்கள் எதுவுமே மக்களுக்கு பயன் தரவில்லை அப்படின்னு சொல்றாரு. திட்டங்களுடைய பெயர் சொல்லு அப்படின்னு சொல்லுவீங்க. அது எல்லாம் தினந்தோறும் பலன் பெற்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஆட்சிக்கு வந்த முதல் நாள் கையெழுத்து போட்ட விடியல் பயணத்திலிருந்து, கட்டணம் இல்லாத பயணத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகை வரைக்கும், அதுக்கப்புறம் இப்போது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வருகின்ற திட்டங்கள் வரைக்கும் பொதுவாக எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய திட்டங்களும் இருக்குது. செக்மெண்டா மக்கள் திரள்ல பகுதியாக பலன் தரக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அது எல்லாத்தையும் முழு பூசணிக்காய சோற்றில மறைத்த கதையாக எல்லாவற்றையும் மறைச்சிட்டு எந்த திட்டத்தையுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்வது எந்த வகையிலையும் சேர்க்க முடியாததாக தெரியுது. இது தவிர இன்னொரு செய்தியும் முக்கியமான செய்தியாக தெரிஞ்சது. அதாவது முக்கியமான செய்தின்னா, திமுக கூட்டணி உடையும்னு தினந்தோறும் ஆர்வம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்ல. இப்போ ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகனும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறாரு. திமுக கூட்டணி உடையும் நிலையில இருக்குது. அந்த கூட்டணியில இருந்து சில கட்சிகள் வெளியேற போறாங்க. அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய கட்சிகள் வந்து சேரப்போகுது. இந்த புதிய கட்சிகள் வரவு குறித்து தேசிய தலைவர்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரெல்லாம் திமுக கூட்டணியில இருக்காங்க, யாரெல்லாம் வரப்போறாங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்கிருந்து வரக்கூடியவர்கள், அந்த தன்மையில எந்த கட்சிகள் இருக்கு, அப்படி என்ன அரசியல் புரிதலோட இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திமுக கூட்டணிக்கு, திமுக அடுத்த நிலையில அங்க இருக்கக்கூடியது காங்கிரஸ் வரப்போகுதா? யாரோட தேசிய ஜனநாயக கூட்டணியில காங்கிரஸ் சேரப்போகுதா? அப்ப காங்கிரஸ் ரோல்ட் அவுட். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரோல்ட் அவுட். விடுதலை சிறுத்தைகள் அவர் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னு. திமுக கூட்டணியில தொடர்வோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால அவரும் ரோல்ட் அவுட். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க திமுக கூட்டணியில தான் தொடர்வோம், திமுகவின் வெற்றிக்காக பாடுபடுவோம், திமுக வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோட வெற்றி பெற்று திமுகவே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சொல்றாரு. அதுக்கப்புறம் வேற கட்சிகள், பெரிய கட்சிகளாக இருக்கிறது இவங்க தான். ஜவாஹிருல்லா தலைமையிலான கட்சி இருக்குது, சிறுபான்மை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, எஸ்டிபிஐ அங்கே ஒருவேளை இடங்கள் பெற்று போட்டியிடலாம், அதற்கான வாய்ப்பும் இருக்குது. அது தவிரவும் திமுக கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் இருந்த மேடையில எல் சுதீஷ் தேமுதிக அவர் பங்கேற்கிறார் அப்படின்னும் ஒரு செய்தி இன்றைய நாளிதழ்கள்ல இருக்குது, நேற்று நடந்த நிகழ்வாக. ஆக தேசிய ஜனநாயக கட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணியில கட்சிகள் சேரப்போகுதுன்னு அமைச்சர் சொல்றாரு, ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. ஆனா யதார்த்தத்துல திமுக கூட்டணியில தான் புதிய கட்சிகள் சேருவதற்கு தயாராக இருக்கின்றன. அதை தங்கள் சேர்வதற்கான விருப்பத்தை தெரிவித்த நிலையில் கூட இருக்கின்றன. ஆனால் அது குறித்து இன்னும் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது குறித்து எந்த முடிவையும் திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியின் பிற கட்சிகளும் தான் முடிவு செய்யல அப்படின்னு தான் தெரியுது. ஆக சாதாரணமாக இப்போதே தேர்தல் தொடர்பான செய்திகள்ல, அது தொடர்பான பிரச்சாரத்துல, அல்லது தேர்தல் தொடர்பாக தங்களுடைய கட்சி நிலையை பற்றி பேசக்கூடிய சமயத்திலேயே உண்மைக்கு மாறான பொய்யான தகவல்கள் குவிகின்றன. உண்மை நிலையை பிரதிபலிக்காத பொய் செய்திகள் குவிகின்றன. அதனால பொய்யை விலக்கி உண்மையை மட்டும் புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். உடனடியாக எந்த செய்தி வந்தாலும் அதை அப்படியே நம்பி உடனடியாக ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. உண்மை தெரிந்ததற்கு அப்புறம் அது குறித்து பேசினால் போதும், அப்படி பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி.